சாயல் அவருடைய ரூபத்தில் நீ உருவாக்கப்பட்டிருக்கிற அப்படின்னா அவருக்கு என்று ஒரு ரூபத்தையோ ஒரு சாயலையோ நீ என்ன செய்யக்கூடாது, உருவாக்கக்கூடாது. நீ என்ன செய்யக்கூடாது, தேவனுக்கென்று எந்த சாயலையும் உருவாக்கக்கூடாது, எந்த ரூபத்தையும் உருவாக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எதுவும் வெள்ளிலையும் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட எதுவும் பொண்ணுலையும் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட எதுவும் என்ன இருக்கக்கூடாது, மண்ணாலையும் இருக்கக்கூடாது, கல்லாலையும் இருக்கக்கூடாது, எந்த படத்தினாலையும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு தேவன் என்ன சொல்கிற, நான் ஒருவரே தேவன், என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்று சொல்லுகிற கட்டளையை கொடுத்த பிற்பாடுதான் நீங்கள் மண்ணிலே பலிபீடத்தை உண்டாக்குங்கள். பீடம் என்று சொல்லுகிறது நம்ம வைக்க வேண்டிய இடம். நாம் எங்கே இருக்கணும், கடவுளுக்கு முன்னாடி இருக்க வேண்டும். நாம் வேறு எங்கும் இருக்கக்கூடாது. கடவுள் நம் நடுவில் இருக்கிறார், நாம் கர்த்தருடைய நடுவில் இருக்க வேண்டும். கடவுள் நம் கூட இருக்கிறார், நாம் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்துல வாசம் பண்ணுகிறார், நாம் கர்த்தரிடத்தில் வாசம் பண்ண வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனிடத்தில் வாசம் பண்ண வேண்டும். அப்போ தேவனுடைய வாசஸ்தலத்தை என்ன செய்யக்கூடாது, வேறு ஒருத்தனுக்கு என்ன செய்யக்கூடாது, வேறு ஒருத்தனை போய் பணியக்கூடாது. யாரை பணியக்கூடாது, அந்நியனை பணியக்கூடாது. அந்நியனை பணிந்து கொண்டா அவன் வஞ்சிக்கக்கூடும், அவன் ஏமாற்றக்கூடும், அவன் தந்திரமாய் உங்களை தெய்வ வழியிலிருந்து வேறு வழியில் உங்களை கொண்டு செல்ல முடியும். ஆகவே அந்த வழி மரண வழிகளாக இருக்கும். ஆகவே நமக்கு மரண வழிகள் வேண்டாம், வாழ்வுக்கான ஒரு வழிதான் தேவை. தேவன் எப்பொழுதும் அழியாதவர், தேவன் எப்பொழுதும் மரணம் இருந்தாலும் அந்த மரணத்தில் இருந்து ஜெயித்து வந்தவர். அவருக்கு பாதாளம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை, நரகம் அவரை தீர்ப்பு செய்ய முடியவில்லை. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒரே ஒரு காரியம், தான் பூமியில் உள்ள மனிதனெல்லாம் நியாய்ந்திருக்க வேண்டுமே என்பதற்காக தேவனே உலகத்திற்கு வந்து தான் பணிந்து கொண்டு உலக அரசு என்ன, அரசுக்கு எப்படி பணிய வேண்டும், வருமான வரியை கட்டின பணிந்து நடந்த அரசுக்கு எப்படி பணிய வேண்டும் என்பதில் கீழ்ப்படிதலாக இருந்தார். அரசுக்கு பணியக்கூடாது என்கிற விஷயத்தில் அவர் என்ன செய்யவில்லை, எதிர்த்து நிற்கவில்லை. கடைசி வரைக்கும் தன் பலத்தை மாம்சத்தில் வந்த கடவுள் மாம்சத்தில் நான் கடவுளாக வந்திருக்கிறேன் என்று அவர் தன்னை காட்ட முற்படவே இல்லை. அப்படிப்பட்டவர் இந்த உலகத்தில் வந்தவங்க எல்லாரும் என்ன செய்ய, தன்னை பெரிய ஆளுன்னு காண்பிக்க விரும்பினாங்க. நாங்களே பெரிய ஆட்கள், நாங்கள் யாரு, பெரியவர்கள், நாங்கள் யாரு, கர்மம் உள்ளவர்கள், நாங்கள் யாரு, பூமிக்கு ராஜா, நாங்கள் யாரு, பூமிக்கு அரசர், நாங்கள் யாரு, பூமியில பெரியவர்கள். நம்ம ஒருபோதும் நம்ம பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்ள தேவன் இருக்கிறவர், தேவன் ஒருவர் மட்டும்தான் பெரியவர் என்று காட்டிக்கொள்ள வேண்டும். தேவனை தவிர வேறு யாரையும் நாம் பெரியவராக என்ன செய்யக்கூடாது, காட்டிக்கொள்ளக்கூடாது. நம்மை பெரியவர்களாக காட்டிக்கொள்ளவே கூடாது. நம்மிடத்துல என்ன அவசியமாக இருக்கிறது, என்ன அவசியமாக இருக்கிறது, பணிவு அவசியமாக இருக்கிறது. பணிவு தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. பணிவு தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எங்கு பணிவு இருக்கிறதோ அங்கு உயர்வு இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உனக்கு ஒரு அதிகாரத்துக்கு அதிகாரியாக தேவன் உன்னை வைக்கவில்லை. ஆனால் மறு உலகத்தில் தேவன் உன்னை கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். கை தட்டி தேவனை கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தார். நீங்க பாருங்க, நாங்கெல்லாம் எத்தனையோ பேர் காணிக்கைக்காக பேசுவாங்க, என்ன செய்வாங்க, பொருத்தனை பண்ணுங்க, இவ்வளோ ரூபா கொடுங்க அப்படின்னு பேசுவாங்க. நாங்கள் யாருக்கிட்டையுமே காணிக்கையை குறித்தோ பணத்தை குறித்தோ பேசுவதே கிடையாது. எங்களுக்கு உரிமையை நாங்கள் பணிந்து கொள்ள வேண்டியதும் யாரும் எங்களுடைய தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை பணிந்து கொள்ளுகிறோம். வானம் அவருடையது, பூமி அவருடையது. எங்களுடைய குறைவை நிறைவு செய்கிறவர் தேவன் ஒருவரே. வேறு யாரிடத்திலும் நாங்கள் நிறைவுக்காக போகிறவர்களும் அல்ல. நீங்கள் உங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கிறது, ஆனால் பணத்தை வைத்து உங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. நீங்களும் உங்களுடைய பணத்தை வைத்து எங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு வர வேண்டும் என்பதும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு என்ன தேவை, தேவன் ஒருவரை நீங்கள் பிரியப்படுத்த வேண்டும், தேவன் ஒருவருக்கு நீங்கள் பணிந்து நடக்க வேண்டும், தேவன் ஒருவருக்கு அங்கேயும் இங்கேயும் திரும்பாமல், முன்னாலேயும் பின்னாலேயும் திரும்பாமல் தேவன் ஒருவரையே நோக்கி பார்க்கிறவர்களாக உங்களுடைய வாழ்வு கொடுக்கப்பட வேண்டும். அந்த வாழ்வுக்காகத்தான் இந்த பலிபீடத்தை, இந்த வாழ்வு பீடத்தை, இந்த வாழ்வு பீடம்ங்கிறது என்னது,
உன்னுடைய ஜீவனை தியாகம் பண்ணுவது, உன்னுடைய ஜீவனை தாழ்த்துவது, உன்னுடைய வாழ்க்கையை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக உயர்வை தேடுவது. தேவன் ஒருவர் என்ன சொல்லி இருக்கிறார்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தேவன் மேய்ப்பராய் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த விதமான தாழ்ச்சி கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? நன்மையும் கிருபையும் நிறுத்தப்பட மாட்டாது, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?